ஹலோ கைஸ், எல்லாம் இந்த வீடியோக்கு வந்து மறக்காம லைக் போடுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து த்ரோன் ஆப்ஸில் எபிசோட் 133. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரே விஷயம் நண்பா. ஸோ ஆக்சுவலி அந்த 14ஆம் தேதி நவம்பர் 14 வந்து என்னோட ஃப்ரெண்டோட பர்த்டே. என் லைஃப்லேயே ரொம்பவுமே வந்து இம்பார்ட்டண்டான ஒரு பர்சனோட பர்த்டே கைஸ். ஸோ வந்து காசு பணத்தில் நீ 1000 கிஃப்ட்டை கூட வாங்கி கொடுத்துடலாம். ஆனால் நிறைய பேரோட ஒரு உண்மையான விஷயம் வந்து கண்டிப்பாக காசு கொடுத்து வாங்க முடியாது. ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குறேங்க விஷ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு விஷ் பண்ணிட்டு போங்க. வந்து எனக்காக தயவு செஞ்சு விஷ் பண்ணுங்க. ஸோ ஆக்சுவலி இந்த கிஃப்ட் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கிறதுலே பெரிய கிஃப்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க பேர் வந்து ஸ்ரீ, சரிங்களா? அவங்களுக்கு வந்து தயவு செஞ்சு விஷ் பண்ணிட்டு போங்க. ஓகே கைஸ், ஸோ மறக்காம விஷ் பண்ணுறேன். இந்த வீடியோ கால் வந்து போயிடலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த அசோசியேஷன் மேஜ் அசோசியேஷனில் வந்து நம்ம லின் வந்துட்டுவான். ஸோ வந்து நம்ம ரோஸோட கையும் இப்படி இருக்க ஹீரோ கேட்கலாம், லின் இந்த ஒரு வருஷத்தில் என்ன தான் ஆச்சு கடந்த வருஷத்தில் அப்படின்னு கேட்க, ஸோ அந்த இடத்துல ரோஸ் என்ன கையை பிடிச்சிருங்க. ஸோ லின் சொல்ல ஆரம்பிக்கிறான், நிறைய விஷயம் நடந்துச்சு கேப்டன், நான் ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து முதல்ல சொல்கிறான், நான் இங்கே வந்ததுக்கப்புறம் ஸோ ஸ்ட்ராங்கஸ்டான மேஜ் குரூப், இந்த ஜென்ரேஷன்லேயே ஸ்ட்ராங்கஸ்டான மேஜ் லின் எக்ஸிஎஃப்யூ அவங்க டீமில் வந்து என்ன ஜாயின் பண்ண சொல்லுவாங்க, விண்டு பேட்டில் டீம். அந்த டீமில் என்னாலுமே நான் என்ன தான் அட்டாக் மேட்ச் யூஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் ஆனால் என்னால் முடியல. ஸோ அந்த டீமில் இருக்கிற எல்லாருமே என்னை வந்து ஒரு வேஸ்ட்டுன்னு சொன்னாங்க. அவங்க எல்லாருமே எனக்கு கண்டக்கூடியல, என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க அசிங்கப்பட்டாங்க. அவங்க அசிங்கப்படுத்தாங்க. டீமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கொள்ள வச்சு எனக்கு பாதுகாப்பாக யாரும் இல்லை. அந்த நேரத்தில் தான் ரோஸ் வந்தா. ரோஸ் என்னோட 2 வாழ்க்கையில் அவள் ஒரு ஒளியாக வந்தா. அவள் வந்ததுலேருந்து அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை வந்து நாங்கள் 2 பேருமே ஒன்றா ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். எக்கச்சக்க டீமெண்ட்ஸை கொண்டு இதோட திறமைகள் வளர்க்க ஆரம்பித்தோம். நானுமே 8 லெவல் மேஜாக வந்து வளர்ந்தேன். ஸோ இப்படியே போயிட்டுருச்சு. நானுமே வந்து ரோஸ்கிட்ட என்னோட உண்மையான ஃபீலிங்ஸை சொன்னேன். நாங்கள் வந்து வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து லின்னு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். ரோஸுமே அந்த இடத்துல அக்செப்ட் பண்ணிட்டு லவ்வர்ஸாக வந்து ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்சான கையில் சந்தோஷம். ஆனால் அந்த ஒரு நாள் நான் எதிர்பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி ஒரு பேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 8th லெவல் டீமன் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ வந்து ரோஸும் போய் என்ன தான் டிஃபெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த டீமன் வந்து ரோஸோட கையை பார்த்தீங்கன்னா கடிச்சிருச்சு. லின்னு வந்து ரோஸ்ன்னு கத்திக்கிட்டு இருக்க, அது வந்து கையை கச்சி தனியாக எடுத்துருச்சு. இதை பார்க்குறது இல்லை இல்லை இப்படி நடந்துடக்கூடாது, நான் ஒரு அட்டாக் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு முறையாக வந்து ஃபயர் அட்டாக் வந்து யூஸ் பண்ணி சாகு அப்படின்ட்டு அட்டிக்க அந்த 8th லெவல் டீமனை சிங்கிள் ஷாட்டில் வந்து கொண்டு இருப்பான். ரோஸ் நான் வந்து கடைசி அட்டாக் யூஸ் பண்ணிட்டேன், ஆனால் என்னோட லவ்வர் என்னால் ப்ரொடெக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தப்பு தான் சொல்லிட்டு இருக்கேன். ரோஸும் இல்லை உன் தப்பு இல்லை, நீ அதெல்லாம் வந்து கவலைப்படாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். வந்து இல்லை என் தப்பு தான், நான் என்ன தான் ஒன்று இப்படி வந்து அப்படி விட்டுருக்கவே கூடாது, தயவு செஞ்சு நம்ம மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே இப்போ ரோஸ் இப்படி கையானதுனால அலைன்ஸ் வந்து இவளை வந்து டீமன்டி ஸ்குவாடில் வந்து நீக்கிட்டாங்க. ஸோ வந்து இதை கேட்டோன்னு ரோஸில் கத்த ஆரம்பிச்சா, என்ன தைரியம் தான் அப்படி பண்ணியிருப்பாங்க, ஏன் அப்படி பண்ணீங்க, என்னால் இனிமேல் ஃபைட் பண்ண முடியும், ஸோ என் கனவு மொத்தமே இங்கே தான் முடிஞ்சு போதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ஸோ அவங்களோட டீமன் ஹண்டிங் ஸ்குவாடுமே பார்த்தீங்கன்னா வந்து அவங்கள்ட்ட போகிற மாதிரி காட்டுறாங்க அந்த ராக்லி ஸ்குவாடு. ஸோ ரோஸ் வந்து சொல்கிறாங்க, ஸோ வந்து நீ மட்டும் ஏன் இருக்க, நீ வந்து போக வேண்டி தானே, ஏன் வந்து இங்கே நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு அவங்களுக்கு கண் கலக்கிட்டு இருக்க. லின்னு உடனே கிட்ட போயிட்டு ஹக் பண்ணிட்டு சொல்லுவான், என் உயிர் இருக்கிற வரைக்கும் ஒன்று நான் கண்டிப்பாக போக மாட்டேன் ரோஸ், இறந்தாலும் சரி உன் கூட தான் 2 பேரும் சேர்ந்து ஸ்ட்ராங் ஆகும். கண்டிப்பாக உனக்காக நான் ஒரு வழியை கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன், திரும்ப நம்ம பேட்டில் ஃபீல்டில் இறங்குவோம், நீ கவலையப்படாத என் அன்பே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரோஸ் பார்த்தீங்கன்னா வந்து லின்னை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கும் இந்த சீனு. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் ரோஸ் கஷ்டப்பட்டு ட்ரைனிங் ஆரம்பித்தா. ஸோ நானுமே வந்து என்னோட நாலேஜ் வளர்க்க ஆரம்பித்தேன். ரோஸ்க்காக ஒரு வழியை கண்டுபிடிச்சேன். அப்போ தான் வந்து மேஜிக்கையும் டெக்னாலஜி கலந்து ஒரு ரோபோட்டிக் ஆமாம் கண்டுபிடிச்சேன். ஆனால் அதுக்கு ஃபயர் சோர்ஸாக ஒரு கிறிஸ்டல் வேணும், அதுவும் நல்ல ஒரு பியூரான ஃபயர் அணைச்சிருக்கிற கிறிஸ்டலாக வேணும். ஆனால் அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தரும். அப்போ தான் எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை மாதிரி மீட்ராய்ட் ஃபயர் கிறிஸ்டல் கிடைச்சது, ரொம்பவுமே ரேரான சின்ன பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்பிக்கை வச்சு. ஆனால் இந்த ஜென்ரேஷனோட சிறந்த மேட்ச் லின் எக்ஸிஎஃப்யூக்கு வந்து அது வந்து அலைன்ஸ் வந்து கொடுக்க விரும்பிச்சு. ஆனால் அன்எக்ஸ்பெக்டாக அந்த கிறிஸ்டலே என்ன சூஸ் பண்ணி என்கிட்ட வந்துச்சு. இதை பார்க்குற யாருக்குமே பிடிக்கல, முக்கியமாக அவளுக்கு லின் எக்ஸ்பியூட்டை பிடிக்கல, அவளுக்கு எனக்கு அப்போ தான் பகையாச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிருப்பான். நானுமே வந்து அதை வச்சு ரோஸ்க்கு வந்து இந்த ஹார்மர் ரெடி பண்ணி கொடுத்தேன்னா ஹீரோன்னே சொல்லுவான். ஸோ இதுதான் நடந்துச்சுன்னு கேட்டால் உடனே லின்னு வந்து சொல்லுவாங்க, இந்த இடத்துல தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருக்கு கேப்டன், அவளை ப்ரொடெக்ட் பண்ணாத தப்பு தான், தயவு செஞ்சு மன்னிச்சுன்னு சொல்ல. உடனே வந்து 2 பேரும் வந்து இல்லைடா அவங்க 2 பேர் தப்பும் இல்லை, லின் நீ தயவு செஞ்சு உட்காரு, அப்புறம் கோச்சா நீயுமே வந்து உட்காரு, எடுத்து வந்து 2 பேர் ஃபால்ட்டுமே இல்லை. ஈவன் உண்மையாக சொல்ல போனால் இந்த ரோபோட் காமெண்ட் நல்ல பேருக்கு இதை மீட் வேணும். கைக்கரும் சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து நீ வந்து ஹீலிங் டெம்பிளுக்கு வந்து போகக்கூடாதுன்னு ஹீரோவும் சொல்லுவாங்க, கையரும் சொல்லுவாங்க. ஸோ வந்து ஆனால் வந்து ரோஸ் சொல்லுவாங்க, கண்டிப்பாக இல்லை, கண்டிப்பாக இந்த மீட் இடம் எனக்கு வந்து என் பவரை கண்ட்ரோல் பண்ண நல்லா யூஸ் ஆகுது. ஈவன் நான் வந்து 7th லெவல் ரீச் ஆகிட்டேன், இது எனக்கு இனிமேல் வந்து நல்லா தான் இருக்குது. சரி அப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் 2 பேரும்
பேர் வந்து லின்னை வந்து திரும்ப டிமானிட்டைஸ் ஸ்குவாடில் கூட்டு போக வந்தீங்களா அப்படின்னு கேட்டால் ஆமா நான் இதுதான் வந்தேன்னு சொன்னேன். உடனே லின்னு சொல்லுவான் கேப்டன் தயவு செய்து மன்னிச்சிருங்க நான் இப்போ வர முடியாத சுச்சுவேஷனில் இருக்கு. காம்படிஷன்னா என்ன காம்படிஷன் கேட்கும்போது வந்து ரோஸ் சொல்லுவா அதுவும் வந்து ஏன் விஷயமா தான். ஸோ வந்து நாங்கள் வந்து அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ என்ன ஆகுனா விண்டு ஃபைட்டிங் டீம் வந்து நம்ம லின்னி ரோஸையும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க டீம் வந்து தள்ளி விட்ருவாங்க வேறு டீம் போங்கட்டு. ஸோ அவங்க 2 பேரும் போய் ஒவ்வொரு டீமாக வந்து கேட்டிருக்கோம். நாங்கள் போய் ஒவ்வொரு டீமாக கேட்டோம். ஆனால் யாருமே எங்களை ஏற்றுக்கல. ஒரு கட்டத்தில் எங்களை யாருமே எங்களுக்கு மனம் தோண்டு போச்சு. அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணிட்டேன் எனக்குன்னு ஒரு டீம் ஆரம்பிக்கணும்ட்டு ஃபயர் பேட்டில் டீம்னு ஒரு டீம் ஆரம்பித்தேன். அந்த டீம்லேயும் எனக்காக சில பேர் சேர்ந்தாங்க. ஸோ ஆனால் வந்து என்ன ஆச்சுன்னா நாங்கள் என்ன தான் பவர்ஃபுல் அந்த அலைன்ஸ் எங்களை வந்து ஏற்றுக்கல. ஏன்னா வந்து ஸோ ஒரு கில்லர் நைட்டுக்கு 2 ஆர்மி இல்லைனா வந்து சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப தான் ஹார்ட் பண்ண முடியல. ஃபைனலி எங்களுக்கு சான்ஸ் இருந்துச்சு இந்த காம்படிஷன் இந்த மேஜர் ஸ்கூலில் இருக்கிற காம்படிஷன் நாங்கள் ஜெயிச்சுனா திரும்ப அலைன்ஸ் ஸ்கூலில் போகலாம். நாளைக்கு தான் வந்து ஃபைனல்ஸ் அந்த லீ எக்ஸிஃப் வந்து விண்டு டீம் கூட வந்து நாங்கள் சண்டை பண்ணோம் கேப்டன் ஆகணும். ஆனால் ஒரு விஷயம் நடந்துருச்சு. எங்கள் டீம்லேயே 2 ஸ்ட்ராங்கான மெம்பர்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க அடிச்சு போட்டானுங்க. ஸோ கண்டிப்பாக அதை பண்ணது அந்த லீ எக்ஸிஃப் அவளாக தான் இருக்கும். அவள் தந்திரக்காரி அப்படின்னு சொல்லி இன்னும் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த காம்படிஷன் நாங்கள் ஜெயிச்சுட்டு அலைன்ஸ் எங்களை வந்து ஃபைட் பண்ண விடுது. ஆனால் நாங்கள் தோத்துட்டோம்னா அந்த விண்டு டீம் இந்த மீட்டர் கிறிஸ்டல் வந்து அவங்க வந்து எங்ககிட்ட இருந்து பிடிங்குவானுங்க அப்படின்ற மாரி ரோஸ் சொல்ல இதை கேட்ட கையிற டச்சுனட்டு உன்னை ஹர்ட் பண்ணுறேன் எவன் நான் பார்க்குறேன் எவன் இந்த கிறிஸ்டலை வச்சாலும் மொத்த பேருக்கு சாவுதான். இந்த மேட்ச் மொத்த பேர் வந்தாலும் மொத்த அசாசின்ஸுமே இங்கே இறங்குவாடுன்னு சொல்லிட்டு இருக்கேன். கையர் சிஸ்டர் நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் காமாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ரோஸ் சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோ சொல்கிறான் லேன் உனக்கு ஹெல்ப் தேவையா நான் உனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி என்ன சரிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சீன் வந்து காம்படிஷன் நடக்குது காட்டுறாங்க. எல்லா மக்களுமே பார்த்தீங்கன்னா வந்து விண்டு டீம் விண்டு பேட்டில் டீம் கத்திக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற ஜட்ஜஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் சொல்லுவாங்க. ஸோ அந்த லின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிஸ்டர் லீயோட கிராண்ட் ஃபாதர் லின்னோட கிராண்ட் ஃபாதர் சன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துல வந்து விண்டு டீம் வருது. உடனே அவனோட வைஸ் கேப்டன் எந்த இப்படி இருக்காலும் அவன் சொல்லுவான் இந்த மாதிரி அவங்க டீமில் 2 பேரும் வந்து அடிச்சு போட்டேன் நீங்கள் சொன்னது முடிச்சுட்டு கேப்டன் சொன்னால் சரி ஓகே கண்டிப்பாக அவங்க தோற்றுருவாங்க வரமாட்டாங்க இல்லை அப்படின்னு பேசிட்டு இருக்க. ஸோ வந்து டைம் ஆகுது அவங்க யாரும் வரலான்னு பேசிட்டு இருக்கு. அந்த இடத்துல வந்து லின்னோட டீம் வருது. ஸோ அந்த இடத்துல 2 பேரும் ஹூடி போட்டுருக்கானுங்க. ஸோ இதை பார்த்து யார் அந்த ஹூடி பண்ணு எப்படி வந்தாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பவரை ரிலீஸ் பண்ணுவோம். அவங்க 8th லெவல்னு தெரியும். அவங்க யாரும் எல்லாம் மிரண்டுறானுங்க. இந்த சீன் வந்து யார் அவங்க எப்படி அவங்க வந்தான்னு கேட்டால் கண்டிப்பாக இதான் அந்த 2 பேர் தான் நேற்று வந்தாங்களா அவங்க 2 பேர் அவங்க 2 பேருக்கு பேட்டில் ஒன்று எதிர்பார்க்கல 8th லெவல் டீம் வச்சுன்னு சொல்லிட்டு வந்து சரி ஓகே என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து என்ன நடந்தாலும் பரவாயில்ல நம்ம சண்டை போட்டே ஆகணுன்ட்டு இந்த லீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே வந்து பேட்டில் ஸ்டார்ட் ஆகணும்னு ஆரம்பிக்க இவங்களும் வந்து ஃபைட் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம டீமாலும் ஃபைட் பண்ண போக உடனே லின்னு தடுத்துட்டு நீங்கள் 2 பேர் வரலான்னு சொல்லிட்டு ஸோ வந்து கேப்டன் லீ வேணா ஒரு ஐடியா பண்ணலாம் நீங்கள் அந்த எடுபடி நீங்கள் 2 பேர் வாங்க நானும் ரோஸ் வரோம். ஸோ நமக்கு 4 பேருக்குள்ள ஃபைட் வச்சுலாம்னு சொல்லுவோம். இந்த எடுபடி நான் அவங்க வந்து ஏதாவது ட்ரிக் யூஸ் பண்ணுவாங்க கேப்டனா வாய முறா அந்த லேட்டில் அவங்களோட பவரை பற்றி உனக்கு தெரியாதுல்ல இதுதான் நமக்கு ஈஸியான படி வாடான்னு சொல்லிட்டு 2 பேர் அட்டாக் பண்ணி போக. ஸோ 2 பேர் வந்து மாற்றி அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் என்ன விஷயம்னா இந்த இடத்துல ஸோ நம்ம ரோஸும் நம்ம லின்னு அவங்களோட காம்பினேஷன் பக்கா அவர் எழுத்துல என்ன அட்டாக் பண்ணாலும் ஒன்றுமே நினைக்கல. ஸோ இந்த ஃபைட் சீனை வந்து நான் போட்டிருக்கேன் நண்பா. ஸோ பார்த்துட்டு வாங்க நண்பா. ஸோ இவங்க 2 பேரோட காம்பினேஷன் அட்டாக் பாரு எல்லாருமே எப்போ அவங்க உண்மையில இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருங்க கையை எல்லாம் அந்த பொண்ணு பயங்கர பவர்ஃபுல்லான லின்னா ஜக்கச்சி அட்டாக் பண்ணிருக்கா. இந்த பொண்ணு ஒரு பெரிய இந்த விண்டு பால் எடுக்க 2 போர் தெரிச்சுக்கிட்டு போகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சரியான ஷாக். ஏன்னா இந்த விண்டு டீமே வந்து தோத்துக்கிட்டு இருக்கு. இந்த பாருங்க கண்டிப்பாக நான் தோக்கூடாது கேப்டன் ஒன்று ஆவலன்னு கேட்டு வாய முறா அந்த இடத்துல நீ தோத்த உன் இந்த டீம் போட்டு நான் கிக் பண்ணுறா விண்டு டீமில் இருக்க முடியாது சொல்லிக்கிட்டு இருக்கு. என்ன சொல்றது இல்லை அவன் என்ன பண்ணுறான் வந்து ஸோ காட் விண்ட் அப்படின்ற ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணா பின்னாடி எடுபடியும் பார்த்தீங்கன்னா அவன் பங்கு அவனோட பவர் கொடுக்குறான். உடனே லின்னு நம்ம ரோஸ் 2 பேரும் சேர்ந்து பின்னாடி ஒரு ஃபீனிக்ஸை பின்னாடி வர வைப்பாங்க பாருங்க. கொஜால அந்த ஃபீனிக்ஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸி பார்த்தீங்கன்னா மவுண்ட் வெளியே வந்து ஸோ ரோஸும் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இந்த சைடில் இந்த பவர் பயங்கரமாக கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கா. 2 பேரும் அட்டாக் பயங்கரமாக இருக்கு. இந்த புள்ளி யோசிக்கிறா கண்டிப்பாக இந்த இடத்துல நான் தோக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரோஸ் என்ன நினைக்கிறேன்னா இந்த எல்லா அசிங்கத்துக்கு நான் கண்டிப்பாக ரிபே பண்ணுவேன் என்னால் முடியும் நான் காட்டுவேன் இந்த இடத்துல ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் பண்ணேன். அந்த இடத்துல வந்து அந்த அட்டாக் கொட்டுரமா இருக்கு. எல்லாரும் வந்து என்ன ஆச்சு உண்மையிலே அந்த விண்டு டீம் தோத்துருச்சா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. எல்லாருமே சரியான ஷாக்கு. என்னன்னு பார்த்தா அந்த விண்டு டீம் தோக்கடிச்சிட்டு நம்ம ஃபயர் டீம் ஜெயிச்சிருச்சு. இதை பார்த்து யாரும் எடுப்புலாம் கத்திக்கிட்டு இல்லை கண்டிப்பாக இல்லை அப்படின்னு அவனுக்கு மாயமாகுது. ஸோ வந்து இந்த 2 பேர் 8th லெவல் சேர்ந்து பேர் வெளியாளுங்க ஆமாம் வெளியாளுங்க இதில் கலந்துக்கூடாது நிறுத்துங்க அவங்க 2 பேர் சீட் பண்ணிருக்காங்க. ஸோ வெளியாள சேர்ந்த 2 பேர் இங்கே கலந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே சரியான உடனே அவன் வந்து என்ன பண்ணுறான் அவன் பவர் யூஸ் பண்ணி 2 கூடி வந்து போச்சுறான். யாரான்னு பார்த்தா இந்த நார்மலான டீம்மேட்ஸ். இதை பார்த்தோன்னே டே நான் சொன்னது நீ பண்ணவே இல்லை என்கிட்ட போய் சொல்லிருக்கேன்னு அந்த டீம் கேட்க இல்லை நான் தான் உங்களை சிவியராக இன்ஜூர் பண்ணேன் நேற்று அப்படின்னு உண்மையாக விளையாடுறாங்க. இதை பார்க்குற ரெஃபரியும்
என்னடா சொன்னா அப்படின்னு மாதிரி அவருக்கு வருது. ஸோ இவங்க வந்து அடிச்சு போட்ட விஷயம் எல்லாமே தெரிஞ்சு ரெண்டு பக்கம் நம்ம டீமேட்லாம் வந்து பண்ணிருக்க நம்ம ரோஷன் இருக்காங்க. என்னடான்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு ஹீலிங் பில்லை கொடுத்துருவான், ப்ளஸ் நம்ம இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு பில்லை வந்து கொடுத்துருப்பான். ஸோ வந்து இது பார்க்கறது இவளுக்கு என்ன பண்ணுறதுல அப்படின்னு எல்லாருமே வந்து இவங்க வந்து ஓப்பனாக வளர்ந்தால. ஸோ வந்து எல்லாரும் பேசுவாங்க, என்னப்பா அந்த லீஃபை போய் வந்து ஒரு கிறிஸ்டலுக்கு இந்த அளவுக்கு கேவலப்படுறா, நீ சாகுடான்னு சொல்லிட்டு வந்து எடுபடி அவ்வளோ வந்து அட்டாக் பண்ணி கொல்ல போக அந்த டைம் ரெஃப்ரி வந்து தடுத்துருவாரு. ஸோ லீஃபை நீ இப்படி பண்ணியிருக்க கூடாது, இந்த கேவல மனுஷத்துக்கு உன் டீமோட மொத்த லெகசியுமே இது பண்ணுற உங்கள் டீம் வந்து குப்பை டீம் அப்படின்ட்டு அடிச்சுட்டு ஸோ இந்த டீமோட இந்த பேட்டிலோட வின்னர் பார்த்தீங்கன்னா ஃபயர் டீம்னு அவர் வந்து அறிவிக்கிறாரு. அறிவிச்ச உடனே நம்ம ரோஸ் நம்ம ரெண்டு பேரும் சரி ரொம்ப சந்தோஷம். ஸோ நம்ம ஹீரோ கையில் இதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. ஸோ அந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடைசியாக சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ நம்ம ரோஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம லின்னோட நெத்தியில் கிஸ் பண்ணுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் நல்லா கட்டி பிடிச்சி அவங்க இது பண்ணிருக்க. ஸோ ஹீரோவும் கையில் சொல்லுவாங்க, ஸோ நம்மள மாதிரியே இருக்காங்கல்ல அவங்களும் கண்டிப்பாக நல்லா வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எனிமி அட்டாக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சவுண்டு. ஸோ எக்கச்சக்க டீமன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மெஜிஷியன் பிளேஸ் அந்த பிளேஸை அட்டாக் பண்ணுறதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா இதோட வந்து முடியுது. ஸோ முக்கியமான விஷயம் விஷ் பண்ணிட்டு போங்க, தயவு செஞ்சு விஷ் பண்ண. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமே வந்து அவங்களுக்கு வந்து பிளெஸிங்ஸாக இருக்கும். ஓகே கைஸ், ஸோ நான் அடுத்த எபிசோட் வர்றதுக்கு நான் ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ கவலைப்படாதீங்க, நான் இதுக்கப்புறம் வீடியோ வந்து போட ஆரம்பிக்கிறேன். ஸோ பிடிடிஹெச் கரண்ட் எபிசோட் வந்து முடிச்சிருவோம். நாங்கள் முடிச்சுட்டு அடுத்த அன்னைக்கு நம்ம சீக்கிரமாக வந்து போகலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோக்கு மறக்காம லைக் போட்டுங்க. ஸோ அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறது கமெண்ட் சொல்லிட்டு போங்க. விஷயம் வந்து மறக்காம போட்டுங்க. ஓகே, பை 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 பை, கமெண்ட் பண்ணிட்டு போங்கயா.